ஹாய் வணக்கம், என் பேர் உபாஸ்னா. இது என்னோட 8வது படம் ரிலீஸ் ஆக போகுது. என்னை சுடும் பனி மார்ச் 21. அது முன்னாடி நான் லோக்கல் சில கருத்துக்களை பதிவு எனக்கு டிராஃபிக் ராமசாமியில் நீங்கள் எனக்கு பார்த்துருக்கீங்க. இந்த படம்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இதையோ என்னோட மீதி படம் எல்லாம் லைக் தட் இட்ஸ் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது அண்டு ரொம்ப கமர்ஷியலான படம், ரொம்ப ஃபன் இருக்குது. அதோட ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்குது, ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலான படம், ஃபேமிலியோய் ப்ளீஸ் பாருங்கள். ஃபன் ஜாலி ரைடு, ஸோ ப்ளீஸ் கோ வாட்ச் இட். அதை விட ஐ எம் கிரேட்ஃபுல் ராம் சேவாவோட சார் அண்ட் ஹேமா ஆண்டிக்கு இது படம் ப்ரொடியூஸ் பண்ணக்காக. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இது ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லா மீடியாங்களுக்கும் அண்ட் ஜனங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது சப்போர்ட் பண்ணக்காக. தேங்க்யூ. இந்த கேரக்டர் பேர் அப்பன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஹெட்டடாக ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி, ரொம்ப ஹீரோக்கு கான்ட்ராஸ்டான பர்சனாலிட்டி காட்டியிருக்காங்க. அவங்கள ரொம்ப எப்படி சொல்கிறது, செல்ஃப் சஃபிஷியன்ட்டு, ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண ஒர்க் பண்ணுறாங்க. இதில் அவங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணும் அதே அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிதான் கேரக்டர். ஸோ எப்படி ஹீரோ கேரக்டர் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னா அவங்களத ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி இருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி ஐ திங்க் மெயின் நான் கற்றுக்கிட்டேங்கன்னா பிகாஸ் என்னோட அப்பா மனோபாலா சார் பண்ணுறாங்களே அண்ட் அந்த எல்லோரும் சேர்த்து எப்படி ஒரு ஃபன் மூமெண்ட் ஐ திங்க் ஸ்பான்டேனியஸாக அவங்க பண்ணுவாங்களா. எல்லோரும் நம்ம ஸ்கிரிப்ட் கொடுத்தோன்னா அப்படியே பேசுவேன், அப்படி இல்லாமல் எப்படி அந்த மூமெண்ட்கே கொஞ்சம் லைவான ஜாலியான பண்ணுவாங்களா. ஐ திங்க் தட் வாஸ் த பெஸ்ட். சில டைம் ஏன்னா நம்ம லொக்கேஷன் போகணுன்னா சில ஸ்பாட்டில் போகணுன்னா எப்படி அதை சேஞ்ச் பண்ணி சிச்சுவேஷனில் செட் பண்ணணும். ஐ திங்க் தட்ஸ் த சீனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து நான் கற்றுக்க அதுதான் மெயின் விஷயம். ஐ திங்க் அருள்தேவ் ரொம்ப நல்ல சாங் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு மெலோடியஸான சாங் இருக்குது, ஒரு ஐ திங்க் கானா பாட்டு இருக்குது. ஹி இஸ் டன் டான்ஸிங். இதில் ஐ திங்க் என்னோட இன்ட்ரடக்ஷன் நான் டான்ஸர் மாதிரி தான் தே ஹவ் ஷோன் மீ. ஸோ நான் காலையில் எழுந்துச்சி பரதநாட்டியம் டான்ஸ் பண்ணுறேன். நிஜமாக நான் பரதநாட்டியம் டான்ஸர் தான். ஸோ ஐ திங்க் அதே ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் எல்லாம் இப்போது ரிலீஸ் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆகுது. இன்னும் 2 ட்ராக்ஸ் ஐ திங்க் பெண்டிங், 2 ட்ராக் பெண்டிங். ஸோ அதே வரும். ப்ளீஸ் என்ஜாய் த ட்ராக்ஸ். ஆமாம், நான் பண்ணல, அவங்க பண்ணியிருக்கேன். அவங்க சாண்டி மாஸ்டர் ஐ திங்க் பண்ணாங்க. ஸோ 2 பேர் பண்ணாங்க. நான் மீதி எல்லா சாங்கில் நான் இருக்கேன். மிச்சது சாங் அந்த சாங் விட நான் மிச்சது சாங். தேங்க்யூ. நட்ராஜ் சுந்தராஜ் இந்த படத்தில் வெற்றின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இஸ் a வெரி irresponsible fellow. ஐபிஎஸ் லட்சியம் வச்சுருக்கான். அவனுக்கு வந்து ஓகே ஐபிஎஸ் கொஞ்ச நாள் ஆகிடுவோம், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நல்லா ஜாலியாக ஊர் சுற்றுற கேரக்டர். சார் நம்ம கூட வந்து சார் வந்து ஒரு 5 வருஷமா 7 வருஷமா சார் 7 இயர்ஸாக ட்ராவலில் இருக்குது. அவரோட என்னை சுடும் பனி, சாரி நாட் என்னை சுடும் பனி, என் காதலி சீன் போடுறா. அதுக்கப்புறம் வாகை 2த்துலையுமே நான் நடிச்சிருக்கேன். இது 3வது படம் வந்து ஒன்றா பண்ணியிருக்கோம். அண்ட் சார் இஸ் வெரி டேலண்டட். நிறைய டேக் எடுக்க மாட்டார், எல்லாமே டக்கு முடிச்சிடுவார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு விஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அதை எப்படி கொண்டு வரணும்னு கரெக்டாக பண்ணிடுவார். அதே மாதிரி கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பர். ஸ்பெஷலி எங்கள் அம்மாவை நடித்த ஸ்ரீலேகா மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க அழும்போதெல்லாம் எனக்கு பக்கத்துலன்னா அம்மா அப்படின்னு எனக்கும் அழுக வர மாதிரி அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது போக உபாசனா வாஸ் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். ஐ மீன் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்து கொஞ்சம் மோதல்கள் இருந்துச்சு. ஏன்னா புதுசாக வந்திருந்தா, நான் வந்து எப்போவுமே ஜாலியாக இருக்கிற கேரக்டர். ஸோ அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இல்லையா சார், ஒரு 5-6 டேக் போச்சுல அவ கூட. அவன் கண்ணத்தில் அரை ரசி மட்டும் வேணும்னு 5-6 டேக் எடுத்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மனோபாலா சார் சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து நல்ல ஆக்ஷன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஜோக் சொல்லிடுவார். நம்ம சீரியஸா மூஞ்சில அடிபட்டெல்லாம் மேக்கப் போட்டு நின்னுட்டு சீரியஸா ஒரு டயலாக் பேச வேண்டியது. பட் இந்த ஆக்ஷன் சொல்லுவாரு. பட் இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம். அவர் ஆக்சுவலா ரொம்ப மிஸ் பண்றோம். ரொம்ப ஜாலியா இருப்பாரு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அவரு எனக்காக ஒரு கொடைலாம் வாங்கி கொடுத்தாரு. கொடைலாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா அந்த கொடைக்குள்ளேயே ஃபேன்லாம் இருந்துச்சு. லைக் ஆனஸ்ட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபன் எக்ஸ்பீரியன்சஸ். என்ன சார் போன் கேக்குதா? ஓகே. ஃபோன் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் மை லைஃப். ஹீரோக்காக மட்டும் இல்லாமல்
சினிமா செட்லேயே ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். எனக்கு வந்து ஆப்வியஸ்லி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும். இவரோட வாகை படத்தில் வந்து என்னை உட்காந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் அழு நல்லா வச்சாங்க. நல்ல வேலை அந்த மாதிரி சீன்லாம் இந்த படத்தில் வைக்கல. ரொம்ப தேங்க்ஸ் சார். அது அழுது முடிச்சிருக்கு, அது போதும் நைட்டு. பட் இந்த படத்தில் வந்து இட் வாஸ் எனக்கு வந்து எனக்கு பிடிச்சது எல்லாமே சார் வந்து ஹெல்ப் பண்ணார். ஐ லவ் டான்ஸிங். சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் பழக்கம். ஸ்டேஜ்லலாம் டான்ஸ் ஆடி சுந்தர் டான்ஸ் ட்ரூப்லாம் இருந்தேன். அண்ட் ஐ லவ் ஃபைட்டிங் ஆக்ஷன் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அதனால் இந்த படத்தில் 2 ஃபைட்டு சூப்பராக வந்திருக்கு. என்னை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம டேஞ்சர் மணி மாஸ்டர் தான் பண்ணாங்க. சாங்ஸ் வந்து அந்த சாரவடி சரண் பாட்டு பிட்டாங்கின்னு ஒரு சாங் முந்தானத்துக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டு வந்து நம்ம சாண்டி மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணி அதில் டான்ஸும் ஆடியிருக்காங்க அவங்க. இன்னொரு பாட்டு வந்து ராதிகா மேம் பண்ணியிருக்காங்க. அதுதான் தீராத ஆசிய பாட்டு. மிச்சம் எல்லாமே நம்ம படத்தில் அங்கங்கே வர பாட்டுகள். சார் உங்கள் இந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ண காரணம் சார்? ஆக்சுவலாக இது வந்து சார் நான் ஒரு பேப்பர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கப்போ நான் அதில் ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம். அப்போ ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இன்னசென்ட்டாக இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அந்த டைமில் எனக்கு தோணுச்சு. சரி, இதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட இந்த கதையை சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆனது இந்த ட்ராவல். ஸோ அதை வச்சு அப்படி ட்ராவல் பண்ணால் தான். ஆக்சுவலாக இது ஜஸ்ட் ஒரு யதார்த்தமாக டீ சாப்பிட்றப்ப பார்த்த ஒரு மெசேஜ் தான். ஆனால் அதில் அவ்வளோ வழிகள் இருந்தது. சின்ன விஷயம் பாருங்கள், எப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருச்சேன்னு நினச்சிட்டு அதை அப்படியே ட்ராவல் பண்ணி எடுத்த படம் தான் என்னை சூடு பண்ணி. சார் போஸ்ட்டில் பார்த்து நடிகர் அப்படிங்க இல்லை, அவருக்கு அந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு விஷயம் நடந்துருச்சு. அவருக்கு அதை கண்டுபிடிச்சாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு. அந்த டென்ஷன் இமோஷனலாக தான் ஃபேஸ் அப்படி வச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து நாட்கள் அதிகமாகிட்டே இருக்குது, பிடிக்க முடியல. எப்படியாவது நம்ம அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தினால அந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு ரஃப் அண்ட் டைப்பாகவே அவருடைய ட்ராவலிங் இருக்கும். ஆக்சுவலாக நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம். ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்ப அதை கடந்து செல்லும் போது நீங்கள் உங்களுக்கு அந்த நியூஸை பார்க்குறப்போ ஒரு வழி அது இருந்துச்சு, அந்த வழியோட கதை தான் இருந்துச்சு. ஏன் அது தோணுச்சு? இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரில் யாருக்குமே நடக்கக்கூடாது. இதை சொன்னோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே நான் வந்து ரொம்ப திங்க் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம், இதை நம்ம 4 பேருக்கு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதனால் பண்ணேன். நான் இப்போ அடுத்த படமும் அப்படித்தான். நான் எந்த படம் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி சரி. அதில் வந்து அதான் ஹீரோ ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஸ்கிரிப்டை உள்வாங்கி நல்லா சீரியஸாகவே ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு படம் செகண்ட் படத்துக்கு விட 3ஆவது படத்தில் ஒரு ஹீரோவாக எப்படி பண்ணணுமோ அதை எனக்கு அழகாக பண்ணி கொடுத்து. அப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை அப்படியே நான் என்ன ஃபீல் பண்ணனோ அதை கண்டிப்பாக எனக்கு நடராஜ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஆக்ஷன் ஃபைட் ரொம்ப நல்லா நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஃபைட்லாம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. பட் சீரியஸாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை விட லவ் வந்து இயல்பாகவே நான் என்ன ஒரு லவ் சப்ஜெக்ட், லவ்வாக இருக்கட்டும், அப்பா அம்மா சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சூப்பர். ஸோ அவருக்கு வந்து அடுத்தடுத்த படங்களில் நான் வேறு பிளான் பண்ணியிருக்கோம். பட் இவருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக காட்ஸ் கிரேட் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு நம்புகிறேன். அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் மிகப்பெரிய ஒரு லெஜண்ட். ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கப்புறம் அவருக்கும் பிடிச்சதுனால அவரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். சேம் மனோபால சார், சித்ராசம் சார் அண்ட் உபோஷனா, ஸ்ரீலேகா மேடம் அம்மா, அப்புறம் அவங்க சிங்கமொழி அண்ணன், அவங்க சாண்டி மாஸ்டர், அப்புறம் அவங்க அந்த அம்மா நம்ம ஸோ சரிம்லா எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸ்பாட்லேயும் சரி, ஒரு கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த ட்ராவல் எனக்கு ஈஸியாக நடந்தது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அம்மா வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்தளவுக்கு எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் என்ன கேட்டனோ அதை எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு அம்மா பையன் அப்படி அம்மா நான் வந்து என்ன ஒரு மூத்த பையனாக தான் நினச்சி எனக்கு கூட ஒரு ட்ராவலிங் அம்மா அந்த மாதிரி எனக்கு நான் என்ன கேட்டனோ அதை இன்ன வரைக்கும் பண்ணி கொடுத்தாங்க. பட் ரொம்ப மிஸ் பண்ண அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க வந்து அங்கே யூஎஸ் போக வேண்டிய சூழ்நிலை போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க இங்கே இருக்கிற ஒரு நினைவுகளோடு தான் இருக்கிறோம். அவங்களுடைய சப்போர்ட்னால தான் முழுக்க அம்மா அப்பா 2 பேர்த்தோடைய சப்போர்ட்னால இந்த படம் இங்கே இந்த அளவுக்கு இங்கே உட்காந்து இன்றைக்கி கூட இவ்வளோ வேகமான இத்தனை மீடியாவில் வந்து நம்ம வர காரணமே அவங்க தான். ஒரு 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி கூட நாங்கள் எல்லாமே பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க யூஎஸ் போக வேண்டிய சூழ்நிலை. பட் அவங்க பிளஸ்ஸிங்கோட தான் இது இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்லபடியாக நடந்திருக்கு டோட்டலாகவே. ஸோ இருந்துச்சு, இருந்தது இதுலேயும் சென்சாரில் இருந்தது. பட் வந்து நான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், சார் இது வந்து ஃபியூச்சரில் யாருக்குமே இப்படி நடக்கூடாதுன்னு சொன்னேன். அதுலேயும் அவங்க சின்ன விஷயங்களை கட் பண்ணிட்டு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக
யூஏ தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார் தொடர்ந்து மூவ் பண்ணுறீங்க. இப்போ நாளா ஃபாரின் பண்ணுறதுனால சார் நடிகர் கண்டிப்பாக கட்டாயமாக 100% அவர் இருப்பார். ஏன்னா நான் சினிமாவில் வந்து 2 படங்கள் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இந்த படத்தை தான் வந்து எனக்கு நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை அப்படியே பண்ணி கொடுத்தவங்க அம்மா. பட் அது இல்லாமல் இப்போ வந்து எப்படின்னா நாங்கள் ப்ரொடியூசர் சன் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் அப்புறம் தான் வச்சுக்குவோம். ஸ்பாட்டுக்கு வந்துட்டா யதார்த்தமாக இருப்போம். அப்படி இப்போ வந்து ப்ரொடியூசர் சன் மாதிரி உண்மையாலுமே ஓப்பனாக சொல்லப்போ நீங்கள் யூனிட்டில் கேட்டு பார்க்கலாம். அப்படி ஒரு நாள் கூட நடந்தது கிடையாது. பொதுவாகவே கொடை கூட யாரையும் பிடிக்க விட மாட்டா. அப்படி ஒரு அஸ்டன்ட் கூட கொடை பிடிச்சா கூட வேணாம் அப்படின்ற அப்படி. ஸோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பட் எனக்கு ப்ரொடியூசர் சன்னா ஒரு நாள் கூட தெரிஞ்சது கிடையாது, இது வரைக்கும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய அந்த பிஹேவியர் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ அடுத்த படத்துக்கு அதையும் தாண்டி நம்ம என்ன சொன்னாலும் அவரால் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால தான் நான் ஓகே பண்ணுறேனே தவிர ஃப்ரெண்ட்ஷிப்காலாம் கிடையாது. நான் ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப பண்ண முடியும், நடராஜால பண்ண முடியும்னு தோணுது. டெஃபினட்டாக கூட ட்ராவலிங் இருந்துகிட்டே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை சார். இல்லை இவருக்கு அதில் டிஃப்ரெண்டாக அவர் ஹீரோ ஆகிட்டாருன்னு அப்படி தான் நான் ட்ராவல் பண்ண வைக்க முடியும். ஸோ டிஃப்ரெண்டாக இருப்பார் எல்லா நான் பண்ணுற ட்ராவல். இது வரைக்கும் அவர் நடிச்ச எல்லா படத்துலையுமே எல்லா கேரக்டருமே டிஃப்ரெண்டான கேரக்டர். ஒரு சாஃப்ட் கேரக்டர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு இந்த மாதிரி குடிச்சு ஊர் சுற்றுற பையன். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கேரக்டர் தான். கண்டிப்பாக லண்டனில் வந்து இவரை வச்சு ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர் தான். அவர் சாண்டி மாஸ்டர் ஒரு சாங்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப நல்ல அழகாக பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி கானா பாலா சரவடி சரண் ஒரு சாங்ஸ் பிட்டாங் சாங்ஸ் எழுதியிருக்கு. அப்படி நல்லா சாங்ஸ் வந்திருக்கு. அதோடைய நல்லா வந்து ரொம்ப அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலவு பண்ணி எடுத்த சாங்ஸும் கூட. அந்த சாங்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோமோ அதுக்கு மேலேயே வந்து சாண்டி மாஸ்டர் நான் நடராஜ் எல்லாம் உட்காந்து பிளான் பண்ணி செம்மையாக ஒரு சாங்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக அது மிகப்பெரிய ரீச் ஆகும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு தீராதாசை சாங்ஸ் ரொம்ப ராதிகா மேடம் பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கேமராமேன் வெங்கடேஷ் சார் ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக எனக்கு இருந்திருக்கிறாரு. இனி அடுத்த படங்களில் அவர் இருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமராமேனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அருள் தேவ் சார், ஸோ அவரும் எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் அசோசியேட் டைரக்டர் சதீஷ்குமார், அதுக்கப்புறம் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெகநாதன் சார், எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. கிளாரா அது நம்ம பிட்டாங்கி சாங் வந்து நம்ம சாண்டி மாஸ்டர் கிட்ட ஃபஸ்ட்டு சாங் கேட்டார். அவர் கேட்டுட்டு சூப்பராக இருக்குது, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி மாஸ்டர் கிட்ட போய்ட்டு மாஸ்டர் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கூலாக பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அது என்னென்னா ஒரு லாங் டேக் ஒன்று, நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு லாங் டேக் ஒன்று போனோம் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா பொசுக்குன்னு என்னென்னமோ கோரியோகிராஃப் பண்ணி வச்சுட்டாரு. பார்த்தா அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு போ அப்படின்ட்டாரு. அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு 6 டேக்ஸ் ஆச்சு. பட் ஆனால் அதை பண்ணி முடிச்சோடனே அவர் லைக், ஓ திஸ் இஸ் அமேசிங். அந்த படத்தில் அந்த பாட்டை பார்க்கும்போதே அவர் லைக், வா செமையாக இருக்குது. அதுவும் சாண்டி மாஸ்டர் வந்து பண்ணதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதை சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ உள்ள ஜெனரேஷன் பசங்க, காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இதை பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் தோணும், ஓ இப்படி பண்ணக்கூடாதுன்னு தோணும். அவங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி நான் வந்து என்னோட படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, நான் படத்துக்கு போகிறது வந்து படம் தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்குறது வந்து எனக்கு ஒரு 2 மணி நேரம் நம்ம கவலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லி போகலாம். இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக கொடுத்த காசுக்கு ஒர்த்திட்டாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் சார். 21 மார்ச் 20 இந்த ஃப்ரைடே ஃபஸ்ட்டு ஷோ ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கண்டிப்பாக எல்லாம் உங்கள் சப்போர்ட் எல்லாம் வேணும், கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப நன்றி. ஓகே.